பதிலுக்கு பதில். ஒரு முறை காட்டுல இருந்த யானைகள் எல்லாம் ஒன்னா இணைஞ்சு ஒன்னு பின்னாடி ஒன்னு இறை தேட போச்சுங்க. அப்படி அது போகும் பாதையில மிதிப்பட்டு பல சுண்டலிகள் இறந்து போயிருச்சுங்க. இதனால எலிகள் எல்லாம் கூட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சுச்சுங்க. யானை கூட்ட தலைவனை சந்திப்பது என்றும் தங்களோட உயிர் பயத்தை தெரிவிப்பது என்றும் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண்பது என்றும் முடிவெடுத்தாங்க. கம்பீரமா நடந்து செல்லும் யானைகளோட முன்னாடி எலிகளின் தலைவன் போய் நின்னுச்சு. யாரது எங்க வழியில குறிக்கிறது? உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு. ஐயா, கோவிக்காதீர்கள். உங்கள் வீரம் உலகம் மறந்தது. நான் உங்க வழியில குறுக்கீடு செய்ய இங்க வரல. எங்களோட மரண பயத்தை உங்கள்கிட்ட சொல்லதான் இங்க வந்தேன். நீங்க வர்ற வழியில கணக்கில்லாத எங்களோட எல்லைகள் இனத்தவங்க மிதிப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதனால தயவு செஞ்சு உங்களோட பயணத்தை வேறு திசையில மாத்திக்கிட்டா எங்களோட எல்லை கூட்டம் கவலை இல்லாம இருக்கும். செய்வீங்களா? ஓஹோ, அப்படியா? வருந்துகிறேன். உங்களை பார்த்தா பரிதாபமாகத்தான் இருக்குது. உங்க இனத்தை அழிக்கிறது எங்க நோக்கம் இல்லை. நாங்க வேறு பாதை வழியா போறதுல தடையும் இல்லை. அச்சமில்லாம வாழுங்க. இனி எங்களால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. நன்றி ஐயா, மிகுந்த மகிழ்ச்சி. எளிதானேன்னு சொல்லிட்டு ஏளனம் பண்ணாம நீங்க செஞ்ச பெரிய உதவிக்கு கைமாறாக எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். வரேன் ஐயா, வாங்க போகலாம். எலி தலைவன் தன்னோட கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு போச்சு. இந்த சுண்டக்காய் பசங்க நமக்கு உதவி செய்ய போகுதுங்களா? கேட்கவே சிரிப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு யானைகள் நினைச்சுக்கிச்சுங்க. ஒரு நாள் வழக்கம் போல குளத்துல நீராட யானைகள் போன போது வேடர்கள் வைக்கப்பட்டு இருந்த தண்ணி வலையில விழுந்துருச்சுங்க. யானையோட பிள்ளைகள் சுத்தத்தால அதுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்த எலிகள் கூட்டமாக அலறல் வந்த திசையை நோக்கி ஓடிச்சுங்க. யானைகளோட துன்பத்தை புரிஞ்ச எலிகள் வலைகளை தன்னோட கூரை பற்களால கடிச்சு கிழிச்சு யானைகளை விடு வச்சுச்சுங்க. எலிகளோட இந்த பெரிய உதவிக்கு யானைகள் தும்பிக்கைய ஆட்டி அசைச்சு நன்றி சொன்னிச்சுங்க. யானைகள் தரையில் எலிகள் யானையோட முதுகுல ஏறி சறுக்கு மரம் விளையாடுச்சுங்க. குழந்தைங்களே, இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இவங்களால நமக்கு என்ன உதவி செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைச்சு யாரையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அல்லவா?